நம்ம நிறைய பேரை பார்த்துருப்போம். சிலர் ஸ்ட்ரெஸ்னால ஸ்மோக் பண்ணுவாங்க. சிலர் பழக்கத்தினால ஸ்மோக் பண்ணுவாங்க. அதுவே ஒருத்தர் கன்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? ஒருத்தர் சிகரெட்டை பற்ற வைக்கிறாங்க அப்படின்னா, அதிலேருந்து 10 செகண்ட்ஸில் அவங்க நர்வஸ் சிஸ்டம் ஃபுல்லாகவே வந்து நிக்கோட்டின் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். 15th செகண்டில் பிரெயின் ஃபுல்லாக டோப்பமைன் ஸ்ப்ரெட் ஆகிடும். 30th செகண்டில் உங்களுடைய ஹார்ட் ரேட் ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் ஆகிடும். 10 மினிட்ஸில் பிளட் ப்ரெஷருமே இன்க்ரீஸ் ஆகிடும். பாடி வந்து நேச்சுரல் மெக்கானிசமாக உங்களுக்கு ஆக்ட் ஆகுறதுனால உங்களுக்கு நிக்கோட்டின் மொத்தத்தையுமே வந்து காஃப் மூலிமா வெளியில் தள்ள ஸ்டார்ட் பண்ணும். 36th மினிட்ஸில் உங்களுக்கு தலை சுத்தல் வரும். அதோடு நிற்காமல் கை நடுக்கும், விரல்லாம் ஒரு மாதிரி விறுவிறுன்னு ஸ்டார்ட் பண்ணும். உங்களோட ஸ்டொமக் ரொம்பவே வந்து ப்ரெஷராக ஃபீல் ஆகும். அதோடு இல்லாமல் வாமிட்டுமே வர ஸ்டார்ட் ஆகிடும். 1 ஹவரில் உங்களுக்கு டயோரியா வந்துடும். 2 ஹவர்ஸில் லங்ஸ் ஃபுல்லாகவே வீக் ஆகிடும். அதோடு இல்லாமல் உங்களுடைய கண் எல்லாமே ரொம்ப மங்கலாக தெரிய ஆரம்பிக்கும். 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஹாலோசினேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 6 ஹவர்ஸில் நெஞ்சு வலியுமே வந்துடும். 8 ஹவர்ஸில் உங்களுடைய ஆக்சிஜன் வந்து மூளைக்கு போகிறது சுத்தமாக ஸ்டாப் பண்ணிவிடும். அதனால் மயக்கமாக இருக்கக்கூட சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுக்கப்புறமும் நீங்கள் எழுந்திரிச்சு நீங்கள் வந்து ஸ்மோக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கிட்னி சுத்தமாக ஃபெயிலியர் ஆகிடும். அதோட 9 ஹவர்ஸ் போனீங்கன்னா லங்ஸ் மொத்தமாக ஃபெயிலியர் ஆகிடும். இதுக்கு நம்ம ஸ்மோக் பண்ணுறத அவாய்ட் பண்ணிகிட்டே போகலாம்.